அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சயதி யா ரசூலல்லா உதுபியதி கல்லத் இல்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சொர்க்கத்தின் இளைஞர்களது தலைவர்கள் பிறந்ததை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் முதல் ஆண் குழந்தை பிறந்தது. பேரக்குழந்தையை பார்த்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் என்று பெயர் சூட்டி அதானும் கூறினார்கள். குழந்தை பிறந்து 7வது நாளில் தலைமுடியை சிரைத்து அதன் எடையளவுக்கு வெள்ளியை நிறுத்து அதை தானமாக ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். பிறகு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் 2வது ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் என்று பெயரிட்டு அந்த குழந்தையின் காதிலும் பாங்கு சொன்னார்கள். 3வது குழந்தை பிறந்து குழந்தையாக இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மற்றும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு ஜைனப் மற்றும் உம்மு குல்தும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிட்டார்கள். பெண் குழந்தைகள் பருவமடைந்த பின்னர் மணமுடித்து கொடுக்கப்பட்டார்கள். உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹாவை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார்கள். மணந்து கொண்டதன் பின்னர் தம் தோழர்களை அழைத்து தம்மை புகழுமாறு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். இதற்கான காரணத்தை தோழர்கள் கேட்டதற்கு, இந்த திருமணத்தின் மூலம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினருடன் சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறி சந்தோஷமான கௌரவத்தை அடைந்ததின் காரணத்திற்காக புகழுமாறு கூறினார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்களும் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாரிசுகளும் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.